வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தால் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம். தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும்போது அவர்கள் பெறும் ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. முதலமைச்சரை சந்தித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இனிப்பு வழங்கி முதலமைச்சருக்கு நன்றி. அரசு அலுவலர்கள் உயிரிழந்தால் 20 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும். ஓய்வூதியதாரர் இறந்தால் அவர் பெற்ற ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவிப்பு. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய அறிவிப்பு திமுக அரசின் ஏமாற்று வேலை. திருச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்தவுடனே டீசல் பெட்ரோல் விலை 10 ரூபாய்க்கு குறைப்போம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இது வரைக்கும் செய்யலை. அப்போ இதை மட்டும் அவசரமாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது நம்முடைய ஆட்சி இருக்காதுன்னு தெரியும், நம்ம கொடுக்க போகிறது இல்லைன்னு தெரியும். கொடுக்காதவர்கள் எதையோ காட்டி கொடுப்பதை போல நடித்து கொண்டிருந்தால் இது ஒரு ஏமாற்று வேலை. இது இந்த அரசினுடைய வாடிக்கையான ஒரு ஏமாற்று வேலை என்பது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பான செயலியை வெளியிட்டார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின். வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதள பக்கத்தையும் அறிமுகம் செய்து வைத்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல மக்கள் பங்களிப்புடன் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களை அழைக்கிறது. உங்கள் ஆலோசனைகளை தெரிவிக்க தொலைபேசி 08069446900, வாட்ஸ்அப் 9384001724, மின்னஞ்சல் DMK Manifesto 2026 சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை. விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோரின் கருத்துக்களை கேட்க திட்டம். ஜனவரி 9ஆம் தேதி முதல் அதிமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல். ஜனவரி 13ஆம் தேதி வரை நேர்காணல் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அந்நிய மரங்களை அகற்ற தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. தொடர் பராமரிப்புக்கு நிதியை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய வாய்ப்பில்லை. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துவிட்டோம். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அழைத்தார்கள். சென்று தமிழகத்தினுடைய அரசியல் களத்தினுடைய நிலவரங்களை தெரிவித்து வந்தார்கள். போதைப் பொருள் விவகாரத்தில் சமரசமின்றி செயலாற்ற வேண்டும். போலீசாருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். போதைப் பொருட்கள் நடமாட்டம், அதனுடைய விற்பனையை தடுக்கிறதுலையும் ஜீரோ டாலரன்ஸ் என்ற பாலிசியை நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க. யார் பாதிக்கப்பட்டாலும் போதை என்ற ஆபத்து நாளை நம்ம வீட்டு குழந்தைகளையும் பாதிக்கும்னு உணர்ந்து போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் என கூறும் முதலமைச்சருக்கு டாஸ்மாகில் விற்கப்படுவது போதை இல்லையா? டாஸ்மாகை மூடப்போவது எனவும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி. வரக்கூடிய உள்நாட்டுல இருந்து வரல, வெளிநாட்டுல இருந்து வருது. போதைங்கிறது லோக்கல்ல இருக்கிற டாஸ்மாக் சேர்த்து தானே. டாஸ்மாக் போதையெல்லாம் போதை இல்லையா? டாஸ்மாக் நடத்துற முதல்வர் அவர்கள் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு சொன்னா அப்ப அதுக்கு உங்களோட பதில் என்ன?
ஒவ்வொரு வருஷம் வந்து டார்கெட் வச்சு சேல்ஸ் பண்றீங்களே, அப்ப போதை எண்ணத்தை இல்லது போதை பொருளை நீங்க வந்து மக்கள் கிட்ட பரவலாக்கலையா? போதைப் பொருள் குறித்து பேச திமுக அரசுக்கு எந்த தகுதியும் இல்லை. போதைப் பொருளை தடுப்போம் என முதலமைச்சர் கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது என்றும் சீமான் விமர்சனம். நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் போடுவீங்க. அப்புறம் சரி, தடுப்பு விவகாரத்துல அத பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தகுதியா இருக்குது. முதல்வரே சொல்றாரு ஓரளவுக்கு தான் கை கொடுத்திருக்கு. அப்புறம் இத சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா தம்பி? உங்களுக்கு தெரியாமல், ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு தெரியாமல் போதைப் பொருள் உள்ள வருது நாட்டுக்குள்ள சொல்றது. ஜனவரி 7ஆம் தேதி முதல் பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்ட பேருந்துகள் ராயபுரம் மற்றும் தீவுத்திடலில் இருந்து இயக்கப்படும். பேருந்து நிலைய மறுசீரமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு பணிகள் நடைபெற உள்ளதையொட்டி நடவடிக்கை. பாமக பிரிந்து கிடப்பதால் அதிமுகவிற்கு பாதிப்புதான். முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கருத்து. ரெண்டா பிரிஞ்சாவே பாதிப்பு ஏற்பட தானே செய்யும். அது எப்போ ஒன்னா சேர்றாங்களோ சேரட்டும், அப்ப பாத்துக்கலாம். தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என யார் கூறியது? தாவேகா தரப்பில் கூறினார்களா அல்லது காங்கிரஸ் கூறியதா என்றும் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் சரமாரி கேள்வி. What cadre speaks and what leader speaks, that is, I cannot tell to you today what is happening. So that is there. தேனி அருகே குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயில் கட்டடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் பரபரப்பு. தனது காரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தவர்களுடன் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் கைகலப்பு. சாதிய ரீதியாக துன்புறுத்துவதாக சிவகங்கை காவல் நிலைய எஸ்ஐ செல்வபிரபு மீது தலைமை காவலர் பாலகிருஷ்ணன் ஆடியோ வெளியிட்ட விவகாரம். இருவரையும் ஆயுதப்படைக்கு பணியிடை மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உத்தரவு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தின் போது தீட்சிதர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. கட்டளைதாரர்களை அழைத்து சென்ற தீட்சிதர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தல். தப்பியோட முயன்றதால் நாடு கடத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. வெனிசுலாவில் உள்ள ஒரு துறைமுகம் தாக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். தரை வழியாக வெனிசுலாவை தாக்குவதற்கான சாத்தியக்கூறு குறித்து அமெரிக்கா ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல். வெனிசுலா மீதான தாக்குதலுக்கும் அதிபர் நாடு கடத்தப்பட்டதற்கும் ரஷ்யா கடும் கண்டனம். வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல் நடவடிக்கை ஆழ்ந்த கவலை அளிப்பதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதிவு. டெல்லியில் புத்தருடன் தொடர்புடைய புனித பிப்ரஹவா நினைவு சின்னங்களின் பிரம்மாண்டமான சர்வதேச கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. புத்தர் தனது வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினார். புத்தரின் நினைவு சின்னங்களை காண்பது நம் அனைவருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் எனவும் பிரதமர் மோடி நிகழ்ச்சி.
IPL தொடரில் விளையாடும் வங்கதேச வீரர் முஸ்தாபிசுர் ரஹ்மானை அணியிலிருந்து விடுவிக்க வேண்டும். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல் விவகாரத்தில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு BCCI அறிவுறுத்தல். ஆந்திர மாநிலம் நிஜாம்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் பயங்கர தீ விபத்து. 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகுகள் எரிந்து சேதம். நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. கேப்டனாக சுப்மன் கில்லும் துணை கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரும் நியமனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,800,000 ரூபாய்க்கு விற்பனை. காலையில் சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் அதிகரிப்பு.